குண்டடம் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கக்கூடிய நாட்டு மாடுகள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மயில காளைகள் தான். இது அம்மா போட்டிருக்குது. இந்த மாடு காளை கொண்டு போய் ஏத்துறாரு பாருங்க, வாங்கிட்டாரு, ஏற்றிட்டு இருக்காரு. அது போக இங்க ஒரு மயில காளைகள், அதுக்கு அந்த பக்கம் ஒரு மயிலை இருக்குது. அது கெடாரிங்க, மயில கெடாரி. எல்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க. பார்க்கல யாராச்சும் மாடுகள் வச்சுருக்காங்க அப்படின்னு எடுப்போம். இந்த அண்ணா ஒரு செவலை மாடு வச்சுருக்காரு. செவலக்காலை வச்சுருக்காரு. இது என்ன ரேட்னா சொல்லுது அண்ணா? இது 25 ரூபா சொன்னாங்க. 25. எத்தனை மாதத்துக்கு காலைன்னா அது? 13 வச்சு 5 மாதம். 13-15 மாதம் இருக்கும். ஓகே, 13-15 மாதம் இருக்கக்கூடிய காலை 25ங்களா? ஓகே. ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய காலைங்க 25,000 தான் சொல்கிறாரு. நம்ம வியாபாரியாங்கண்ணா? ஆமாண்ணா. ஓகே, வியாபாரியாண்ணா. ஓகே. இன்னைக்கு ஸ்மார்ட் சம்பளம் இருக்குது. எப்படிங்கண்ணா? சம்பளம் இருக்குது. கம்மியாக தான் இருக்குது. 6 கேப்பில். சரி. நம்ம 5 மாடு திரும்பி போகுது. நம்ம எங்கேருந்து கொண்டு வந்துருக்குறோங்க? நாங்கள் இதே ஏரியா கொண்டு வந்தோம். இதே ஏரியா கொண்டு இந்த வாரம் ஒன்று தான் கொண்டு வந்திருக்கீங்களா? இல்லை, கொண்டு வந்து 5 ரூபா அதில் கொடுத்து 5 கொண்டு வந்தீங்க. போடுங்க. 4 இருக்குது. இது 25,000 சொல்கிறீங்க. ஆமாங்க. நம்ம பேருங்க? பேர் மாறி. ஃபோன் நம்பர் சொல்லலாமா? என்ன ஃபோன் நம்பரை மனப்பாடம் இல்லைங்க. மனப்பாடம் இல்லை. ஓகே, சரிங்கண்ணா. நம்ம பேர் என்ன சொன்னீங்க? ஓகே. இந்த அண்ணாவோட ஒரு காளை ஒன்று இங்கே இருக்குது. ஃபோன் நம்பர் கொடுக்க விரும்பல, அதனால் மாட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. காளை இங்கேயே சேல் பண்ணிடுவாங்க. காளை ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இது பாருங்க, நாட்டு மாடு மாதிரியே இருக்குது, ஆனால் அது கிராஸ். இங்கே இருக்கிற செவலை 2 மயில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னசாமி அண்ணாவோடது. மூணுமே பார்த்தீங்கன்னா கெடாரி, மயிலை நாட்டு மாடுகள். இந்த பக்கம் ஒரு காளை ஒன்று பிடிச்சிருக்காங்க. அது கிராஸாக என்னன்னு சின்னசாமி அண்ணாவோட மாடுகள் தான். இந்த அண்ணா நம்பர் தரமாட்டார். இங்கே குண்டடம் மாட்டு சந்தைக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே ஒரு செவலை மாடு வச்சிருக்கிறாருங்க. உரிமையாளர் அவர் தான் உரிமையாளர். இங்கே ஒரு செவலை ஒன்று இருக்குது. இது நல்ல கண்ணாட்டு இருக்கு. இன்னும் முடியெல்லாம் கூட அப்படியே இருக்கு. இதுவும் காளை, அதுவும் காளை. இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா காளைகள் தான். அதுக்கு அந்த பக்கம் ஒரு மயிலை காளை கண்ணு பிடிச்சிருக்காங்க. அதையும் அப்படியே பார்ப்போம். 20 ரூபா. இந்த காளைக்கண்ணு 20,000 ரூபா சொல்கிறாங்க. எத்தனை மாதத்துக்குன்னு அது? எத்தனை மாதம் இருக்கும்? 6 மாதம் இருக்கும். ஓகே. நம்ம பேர்? துரைசாமி. எங்கேருந்து கொண்டு வந்திருக்கிறீங்க? ஆண்டிபுதூர். ஓகே. இந்த வாரம் எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? 6. எத்தனை இருக்கு? எத்தனை? 2 இருக்கு, 4 வித்தாச்சு. ஓகே. இன்னொன்று இது? அதெல்லாம் காலக்கண்ணு நாட்டுக்கண்ணு வித்தாச்சு. ஓகே 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 ஓகே. ஃபோன் நம்பர் சொல்லலாமா? சொல்லுங்க. 98 42 61 78 85. ஓகே. இதான் ஃபோன் நம்பர். வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க. லைவ்ல கேட்டிருக்காது, ஆனால் திரும்ப நான் போடுவேன். மாட்டுக்கண்ணெலாம் நம்மகிட்ட இருக்கு. ஓகே. வேணும்னா தொடர்பு கொள்ளுங்க. நாட்டுக்கண்ணு இவர்கிட்ட இருக்கு. இன்னொரு செவலை இந்த அண்ணன் கொண்டு வந்திருக்கிறாரு. அதை கேட்பா. இந்த அண்ணா கொண்டு வந்த மாடு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கண்ணுக்குட்டி காளைக்கண்ணு, செவலைக்காலக்கண்ணு கொண்டு வந்திருக்காரு. 20,000 ரூபா சொல்கிறாரு. அது பார்த்தீங்க அப்படின்னா சின்னசாமி அண்ணா வருது. அப்படியே க்ளோஸ் அப்பில் காமிச்சு கொஞ்சம் இப்போ தள்ளி நின்று எடுக்கிறார். இது பார்த்தீங்கன்னா மணப்பாறையிலேருந்து சரவணன் கொண்டு வந்திருக்கிறாரு. இது அப்படியே விலை கேட்கலாம். அது போக இவர் கை மாறிடுச்சு வச்சுருக்கிறாரு. இந்த காளைக்கண்ணு
நான் அது விலை என்னங்கண்ணா சொல்லுது? என்னண்ணா விலை என்ன சொல்லுதுங்க? விலை 40 ரூபா சொல்லிச்சுங்க. 40 ரூபா சொல்லுது. எங்க இருந்து கொண்டு வந்திருக்கீங்க? ஆனா இங்க காங்கேயத்துக்கு பக்கத்துல ஆண்டிபுதூர் இருந்துங்க. ஆண்டிபுதூர். ஓகே. எத்தனை கொண்டு வந்தீங்க இந்த வாரம்? என்னங்கண்ணா எத்தனை காலை கொண்டு வந்தீங்க? ஆனா இந்த வாரம் 6 கொண்டு வந்துச்சுங்கண்ணா. 6 கொண்டு வந்திருந்தீங்க. ஓகே. இப்போ நம்மகிட்ட ஒன்று தான் இருக்குதுங்களா? இல்லைங்க, இன்னும் 3 இருக்குதுங்க. 3 இருக்குதுங்க. எது எதுங்கண்ணா? இது அது அந்த கண்ணு நிக்குது. ஓ, இது 3மே. ஓகே. இது 3மே பார்த்தீங்க அப்படின்னா இவரோட. ஆனா அது 32 ரூபா சொல்லிச்சுங்க. 3 காளைகளுமே இவரோட தான். 3 காளைகளுமே இவரோட தான். ஆனா அப்படியே நம்ம பேரு கான்டாக்ட் நம்பர் சொல்லிருங்கண்ணா. ஆனா பேர் பிரதாப்புங்கண்ணா. கான்டாக்ட் நம்பர் 9344690440ங்கண்ணா. ஓகே. இதான் கான்டாக்ட் நம்பர். ஆமாங்க. ஓகே. இது வேணும் அப்படின்னா இந்த கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. லைவ்ல பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் கேட்டிருக்காது, இருங்க கேட்டு சொல்றேன். பக்கத்துல போயிட்டு இவர்கிட்ட பாத்தீங்கன்னா 3 செவலக்கால கண்ணு இருக்கு. 6 கொண்டு வந்து இப்போ 3 தான் பிடிச்சிருக்காரு. இவர் தான் ஆக்சுவலா உண்மையான மாட்டுக்காரர். காங்கேயப்பட்டில் ஆண்டி. ப்ரோ வணக்கம். வணக்கம்ண்ணா. இந்த வாரம் எத்தனை மாடு கொண்டு வந்திருக்கீங்க? 2 கண்ணு கொண்டு வந்திருக்கு. 2 கண்ணுங்க. ஓகே. இது பெருசு என்ன ரேட் சொல்லுங்க? எத்தனை மாசத்து கண்ணு? இது ஒரு 18 மாசத்து கண்ணு இருக்குங்க. காங்கேயத்து கண்ணு ஒரிஜினல். சரிங்க. சந்தைக்கே நல்ல மாடுனா இது ஒன்று வருமான மாடு. பல்லே போடல. சரிங்க. 20 மாசத்து கண்ணு தான். 18 to 20 மாசம் இருக்கும். சரிங்க. காங்கேயத்து கண்ணு முழு விவரம் வேணும்னா மனதை கட்டில் ஃபார்ம்ல வரும். ஓகே. இந்த கண்ணோட முழு விவரம் வேணும்னா. சரிங்க. இது வந்து விலைன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 48,000 சொல்றேன். 48,000. ஓகே. பக்கத்தில் இருக்கிற அந்த கண்ணுங்க? இது கிடாரி கண்ணு. கிடாரி கண்ணு. காங்கேயம் கிடாரி கண்ணு. இது விலை என்ன சொல்லுதுங்க? இது விலை ஒரு 27 ரூபா சொன்னேன். 27 ரூபா. 27,000 ரூபாய் சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு காங்கேய காலக்கண்ணு. இது மாசம் எத்தனை மாசம் இருக்குங்க? இது ஒரு 10 மாசம் இருக்கு. 10 மாசம் இருக்கு. 10 மாசம் இருக்கக்கூடிய ஒரு மயில கிடாரி கண்ணு. 27ங்க. 27,000 சொல்றாங்க. விலை முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுப்பீங்களா? கொடுக்கலாம். ஓகே. அப்படியே நம்ம பேரு கான்டாக்ட் நம்பர் சொல்லிருங்க. பேர் சரவணா. மனதை கட்டில் ஃபார்ம் சேனல் யூடியூப் இன்ஸ்டால இருக்கு. ஓகே. பாத்தீங்கன்னா முழு விவரம் அதுலயே வரும் எல்லாமே. நம்ம பேரும் ஃபோன் நம்பர் சரவணா. நம்பர் 9787126277. ஓகே. இதான் கான்டாக்ட் நம்பர். ஓகே. வாரம் இங்க சந்தைக்கு வந்துருவீங்க? வாரம் சந்தைக்கு வருவோம். ஊர் காட்டுல எல்லா இடத்துலயும் வாங்குவோம். எல்லாம் இருக்கு. இது ரெண்டையும் காட்டுலயே வாங்கினது. ஓகே. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா காட்டுல வாங்கி கண்ணை சந்தைக்கு ஏத்திட்டு வர சொல்லிடுறது. சரி. ஓகே. ஓகேண்ணா, நன்றி. செவலை காளை. செவலக்காளை யாருதுன்னு தெரில. அதுபோக இது ஒரு கண்ணு மாடுங்க. அது சூப்பர் மாடு. பால் மாடு தான். நல்லா இருக்கு. இதோட கண்ணு இங்க கட்டி இருக்குது. இங்க 2 காளை ஏத்திட்டு போயிட்டு இருக்காங்க. ஏத்திட்டாங்க. இங்க ஒரு செவலை பாருங்க. செவலக்காளை ஒன்று பிடிச்சிருக்காங்க. அது போக இங்க ஒரு மயிலை, இங்க ஒரு மயிலை கிடாரி. அது கிடாரிய காளைன்னு தெரியல. இது பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றிட்டாங்க. ஒரு மயிலை காளைன்னு செவலக்காளைன்னு ஜோடி சேர்த்து கொண்டு வராங்க போல. இதுதான் பார்த்தீங்கன்னா கண்ணு மாடு. கண்ணு மாடு ஒன்று ஜம்முன்னு இருக்குது. கிடாரிங்க. ஒரு மாடு. இதாங்க சந்தை. இதுக்குள்ள ஒரு மாடு ஏற்றி வச்சிருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா இங்க எல்லாம் எல்லாருமே வாங்கி கட்டியிருக்காங்க. மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வந்ததே லேட்டு தான். போன டைம் நம்ம நேரமே போயிட்டோம். அதனால் இந்த டைம் கொஞ்சம் லேட்டாக வந்து கொஞ்சம் நிறைய எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம். மாடுகள் கை மாறிச்சு அப்படின்னா கூட அதை இப்படி லேட்டாக வரும்போது நம்ம பார்த்துக்க முடியும். இந்த செட்டுகளையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வாங்கி கட்டியிருக்காங்க. இங்கே வரணும் ஒரு காரி ஒன்று செவலை ஒன்று கிடாரிங்க. அது சின்ன மாடாக இருக்குது. இங்கே இந்த அப்பளையாக வாங்கிட்டு போனாங்க.
அப்புறம் போலாம் சந்தை போலாம் ஏத்துறாங்க உள்ள. அதுக்குள்ளேயும் ஒரு காரி ஒன்று இருக்கு. காராம்பசு கண்ணு, கடாரி கண்ணு. ஓகே, இதுக்குள்ள 2 நாட்டு மாடு ஏத்துறாங்க. ரெண்டுமே காளை. இது கிராஸ் ஆட்டிருக்கு. திமிலையே காண ரொம்பவுமே ஒரு மாதிரி தான் இருக்கு. மாடு அம்மா போட்ட மாடு. மடியெல்லாம் நல்லா தான் இருக்குது. இவரோடது சந்தையே கிட்டத்தட்ட களையிற கண்டிஷன். அங்கங்க நின்றுட்டு இருக்காங்க. நடு சந்தைக்குள்ளேயே பூந்து அப்படியே போக முடியும். நாட்டு மாடு 2 மயிலா இருக்கு. இது நாட்டு மாடு கிடையாது, இது கிராஸ். இது வேணா மயிலையில் நாட்டு மாடு. ரெண்டுமே நாட்டு மாடு. ஜோடியா 1,10,000 சொல்றாங்க. அண்ணா எங்கேருந்து கொண்டு வந்திருக்குது? காங்கேயம். நம்பர் சொல்லலாமா? ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 73 19 54 79 61 79 61. நம்ம பேருங்கண்ணா? சுரேஷா. நம்ம வியாபாரிங்களா? ஆமாங்க. ஓகே, நம்ம வியாபாரி தான். பார்த்தீங்கன்னா இப்போ 2 மயில வச்சிருக்காரு நாட்டு மாட்டில். மயில நாட்டு மாடு மாடு வேணும் அப்படின்னா நீங்க தொடர்பு பண்ணுங்க. இதுதான் மடியவே காணும் ஒரு மாட்டுக்கு. கடையமா வெட்டு கொண்டு போனாலும் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வீடியோ தெளிவாக வேணும் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு நான் எடுக்கிற வீடியோவில் நீங்கள் லைவ் தவிர இன்னொரு வீடியோ எடுத்தால் அந்த இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் லைவ் பார்க்குறதோடு நிறுத்தாமல் நம்ம எடுத்த வீடியோவையும் கொஞ்சம் வந்து வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ மட்டும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லைவ் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். லைவில் கொஞ்சம் ராவாக இருக்கும். நம்ம எடிட் பண்ணி கட் பண்ணி தூக்கியிருப்போம் ஒரு சில விடயங்கள். இங்கே ஒரு கிரு மாடு இருக்குது. நிறைய கருப்பு சட்டை மாடுகள் நிறைய கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா சந்தை குயிக்காக முடிஞ்சிருச்சு. நம்ம வந்தது லேட் அப்படின்னாலும் மாடுகளே இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்துருக்குது. எருமையெல்லாம் வந்துருக்குது. மற்றபடி சிந்து மாடுகளும் கருப்பு சட்டையும் ஓரளவுக்கு வந்துருக்கு. இங்கே 2 நாட்டு மாடு வச்சுருக்காங்க. பெரும்பாலும் இந்த பக்கம் நிறுத்தி இருக்காங்க அப்படின்னா பெரும்பாலும் வளர்த்துறதுக்கு வச்சிருக்க மாட்டாங்க. இங்கே இருக்கிறது வளர்ப்பு மாடு தான். நம்ம என்ன வேலை சொல்லுதுங்க? யார் இது? இவருதா? இந்த மாடு இந்த இவரோட தாம்மா. வளர்ப்பு மாடுங்களா அது? அது வளர்ப்பு மாடா? என்ன வேலை சொல்றீங்க? 110. ஓகே, 110. வாரம் மாடு கொண்டு வந்துறீங்களா? வாரம் அதை எப்படின்னா ஈத்தா
ஈத்து போட்டுருச்சா இப்படி இல்லை ஈத்து போடல இல்லை இனிமேல் தான் சென சேர்த்தோம் இப்போ தான் பருவத்துக்கு வந்துருக்குதா 1-10 சொல்கிறீங்க ரெண்டுமே அப்படித்தான் ரெண்டுமே நம்ம பேர் கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுறோம் பேர் ஃபோன் நம்பர் காட்டப்பன் மாட்டு வியாபாரி காட்டப்பன் மாட்டு வியாபாரி காட்டப்பன் இவர் தான் மாட்டு வியாபாரி காட்டப்பன் சொல்லுங்க 84 89 48 26 11 ஓகே இதுதான் கான்டாக்ட் நம்பர் இந்த மயிலா எனக்கு தெரில எப்படின்ட்டு வளர்ப்பு மாடு அப்படின்னு தான் சொல்கிறாரு இவரோட மாடு காட்டப்பன் மாட்டு வியாபாரி காட்டப்பன் அம்மா மாடு நல்லா இருக்கா நல்லா அவருக்கு தெரிஞ்சவர் தான் மாடு நல்லா தான் இருக்குங்கிறாரு அதனால ஒருவேளை தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கேட்டு விசாரிச்சு பாருங்க உங்களுக்கு இது சரியான இதா என்ன ஓகே நம்ம அப்படியே போகலாம் மயிலை நாட்டு மாடு இவர் பிடிச்சிருக்காரு எங்க இருந்தா கொண்டு வந்திருக்கீங்க பல்லடத்துலீங்களா நம்ம வியாபாரியாங்கண்ணா நம்ம வியாபாரி தாங்க நம்ம பேருங்கண்ணா பேர் சங்கருங்க எத்தனை மாடுண்ணா கொண்டு வந்தீங்க நாங்கள் ஒரு 7 மாடு கொண்டு வந்தாங்க ஓகே இப்போ கையில் பிடிச்சிருக்க மாடு என்ன ரேட்டு சொல்கிறீங்க 25 ரூபா சொல்லுதுங்க எவ்வளோண்ணா 25 ரூபா சொல்லுதுங்க ஓகே ஓகேங்க எத்தனை மாதம்ண்ணா இருக்கும் ஒரு 1.5 வருஷத்துக்குங்க 1.5 வயசு 1.5 எனக்கு சொல்லி சுத்தாங்க எந்த ஒன்று வளரல ஓகே ஓகேண்ணா வாரம் மாடு வாரம் கொண்டு வருவாங்க ஓகே இது ஒன்று இருக்கு இவர் அண்ணன் கொண்டு வந்திருக்காரு நம்ம பேருங்கண்ணா சங்கர் ஓகே நம்ம ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லிடுங்கண்ணா 97 86 88 32 97ங்கண்ணா ஓகே இதான் கான்டாக்ட் நம்பர் ஆமாண்ணா நாட்டு மாடு எல்லாம் வேணும்னா நம்ம எல்லா மாடு கான்டாக்ட் பண்ணலாம் நாட்டு சிந்து மாடு எந்த மாடெல்லாம் கான்டாக்ட் எந்த மாடு வேணாலும் ஓகே நன்றிண்ணா ஓகேண்ணா ஒரே ஒரு நாட்டு மயிலை கண்ணு கொண்டு வந்திருக்கிறாரு 25,000 சொல்கிறாரு கெடாரி கண்ணு வேணும்ன்றவங்க தொடர்பு கொள்ளுங்க அவரோடவே சங்கர் நாட்டு வியாபாரி தான் அவரு அங்கே இழுத்துட்டு இருக்கார் சரவணன் மேலே ஏற மாட்டேங்குது இங்கே ஒரு நாட்டு மாடு ஒன்று கட்டியிருக்காங்க வாங்கி கட்டியிருக்கிறாங்க யாருன்னு தெரில இந்த வார சந்தை அப்படின்றது இவ்வளோதான் ஓகே மக்களே நம்ம காணொளி இத்தனை முடிச்சுக்கலாம் சும்மா ஒன்றுமே இல்லாமல் எடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை அதனால் நம்ம காணொளி இத்தனை முடிச்சுக்கலாம்